கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வரும்படி நீர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் எடுபடாத நல்ல பங்கு உண்டு ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. மகிமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சகல கோத்திரத்தின் மேலும் ஜாதிகள் மேலும் பாஷைக்காரர் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு காரியத்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிற சில சம்பவங்களுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை அது. அதைத்தான் நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது அப்படின்னு இருக்குது இல்லையா, அது அந்த சகல பரிசுத்தவான்களை அது அதிகாரம் கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 13ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சமுத்திரத்திலேருந்து ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதுதான் என்ன செய்யுதான், சகல கோத்திரம் மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதற்கு யார், அந்த அதற்கு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13:1 சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வந்ததாக சொல்லப்படுது. அந்த மிருகத்திற்கு தான் இந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. என்ன அதிகாரம்? சகல ஜனங்களையும் ஜெயிக்கும்படி, ஆளுகை செய்யும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த மிருகம் என்பது, சமுத்திரத்திலிருந்து வரக்கூடிய மிருகம் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனத்தையும் வாசித்துருங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கள். தானியேல் 7:23 வாசிங்க. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். மிருகம் என்பது எதை குறிக்கிறது? ராஜ்யத்தை குறிக்கிறது. ஏன் நீங்கள் தானியேல் 7க்கு போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. ஏன்னா ரெண்டுமே ஒரே விஷயம்தான், தானியேல்ல வர்றதும் வெளிப்படுத்தலில் வர்றதும் சமுத்திரத்திலிருந்து எழும்பின அப்படின்னு இருக்கு. அப்போ சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருதுன்னா ஒரு ராஜ்யம் எழும்பி வருகிறது என்று அர்த்தம். சமுத்திரம் என்றால் ஜனங்கள். நாம் கூட சாதாரணமாக சொல்கிறோம்ல, ஜனசமுத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஜனங்கள் திரளாய் வெள்ளம் போல புறப்பட்டு வந்தார்கள் அப்படின்னு அந்த வார்த்தை இதுலேருந்து வந்தது தான். வசனத்தின்படி உங்களுக்கு சொல்லணும்னா, வெளிப்படுத்தல் 17:15 அந்த திரளான தண்ணீரின் மேல் அந்த வேசி உட்கார்ந்திருக்க கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் அப்படின்னு இருக்கு. அப்போ ஜனங்கள் என்பது, சமுத்திரம் என்பது ஜனங்களை குறிக்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய மிருகம் என்பது ராஜ்யத்தை குறிக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வரும் அப்படின்னு அர்த்தம். 7வது வசனத்தை, அதான் நம்ம தலைப்பு வசனம், அந்த வசனம் சொல்லுது, மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அந்த அரசாங்கத்திற்கு, அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போது உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆளுகை செய்யும்படி, அதிகாரம் கொள்ளும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அங்கே அப்படி தான் சொல்லியிருக்கு. அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கவர்மெண்ட், வேர்ல்டு வைட். அது ஆங்கிலத்தில் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அரசாங்கம் அப்படிம்பாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நிறைய அரசாங்கங்கள் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. உதாரணமாக சொல்லணும்னா, அலெக்சாண்டர் 70% உலகத்தை ஆளுகை செய்திருக்கிறார். என்னென்ன கேட்டிங்கன்னா, அன்னைக்கு உள்ள உலகம் வேறு. இந்த 2 அமெரிக்கா, ஆஸ்திரேலியாலாம் இப்போ தான் 16ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்கு இருந்தது 3 கண்டம் தான், ஐரோப்பியா, ஆசியா, ஆப்பிரிக்கா, 3 கண்டம் தான். இந்த 3 கண்டங்களையும் ஆளுகை செய்தவர்கள் தான் உலகத்தை ஆளுகை செய்தவர்களாக. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும், பைபிளில் உள்ளபடி சொல்லணும் அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:1 வாசிங்கள். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. ஒரு ராஜா, ரோம ராஜா அகஸ்டு சீசர், அவருடைய காலத்தில் என்ன சட்டம் போட்டாங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லாக குடிமதிப்பு எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக. அப்போ யோசிச்சு பாருங்கள், அன்னைக்கு அவர் காலத்துலேயும் வேர்ல்டுங்கிறது 3 கண்டம் தான். இந்த 15ஆம் 16ஆம் நூற்றாண்டில் தான் 2 அமெரிக்காவை கண்டுபிடிச்சாங்க, ஆஸ்திரேலியாவெலாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ உலகம் முழுக்க ஆளுகை செய்கிறதுக்கு பேர் தான் ஒன் வேர்ல்டு, முழு உலகத்தையும் ஆளுகை செய்வது. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் படி இது வரைக்கும் நம்ம பைபிளில் சொன்னபடி 6 பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று பார்வோன், 2வது சனகரிப், 3வது நேபுகாத் நேச்சார்,
நான்காவது அலெக்சாண்டர், நான்காவது கோரஸ், ஐந்தாவது அலெக்சாண்டர், ஆறாவது அகஸ்டஸ் சீசர். இப்போ நம்ம வாசித்தோம் இல்லையா? இந்த மாதிரி முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடியதான அதிகாரம் இந்த ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் அந்த ராஜாக்கள் அந்த ஆளுகை இழந்து போனார்கள். ஆனால் பைபிள் சொல்லுது கடைசி காலத்தில், வெளிப்படுத்தல் 13:7 நம்ம வாசித்த வசனத்தில், அதே மாதிரி உலகம் முழுக்க ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கவர்மெண்ட் எழும்பி வரும். இதுதான் லாஸ்ட் கவர்மெண்ட், கடைசி கவர்மெண்ட். அதாவது உலகம் முழுக்க ஆளுகை செய்கிற கவர்மெண்ட். இதுக்கப்புறம் உலகம் முழுக்க ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கவர்மெண்ட் வரும், ஒன்று வரும். அது யாருதுன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி. அதான் ஃபைனல். இதுக்கப்புறம் அடுத்து அதுதான் வரும். ஏன்னா இந்த கவர்மெண்ட்டோட மொத்தம் 7 தான் பைபிள் சொல்லுது. இந்த 7ஓட எல்லாம் முடிஞ்சிடும். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 9வது வசனத்துலேருந்து 12வது வசனம் வரைக்கும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க வேண்டாம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 7 கவர்மெண்ட் வரணும். 6 கவர்மெண்ட் விழுந்துருச்சு. இப்போ 7வது கவர்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கவர்மெண்ட் எந்த காலத்தில் வருதோ அதான் கடைசி காலம் அப்படின்னு அர்த்தம். உலகம் முழுக்க ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம். இதுக்கு ஒன் வேர்ல்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இன்னைக்கு உள்ள டெக்னிக்கல் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் டெக்னிக்கல் டேர்மாக கொஞ்சம் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் தானே? மருத்துவத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? நெஞ்சு அடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் சொன்னோன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சிடும். ஆனால் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லுவாங்க, கார்டியாக் அரெஸ்ட் அப்படிம்பாங்க. கார்டியாக் அரெஸ்ட்னா பாதி பேருக்கு என்ன செய்யாது, புரியாது. அதே மாதிரி தான் இந்த ஹெப்படைட் பின்னு ஒன்று சொல்லுவாங்க. உங்களுக்கு ஹெப்படைட் பி வந்திருக்குது அப்படிம்பாங்க. நமக்கு ஹெப்படைட் பின்னு உடனே நமக்கு என்னன்னே தெரியாது. வெளியே வரும்போதே அவன் எப்படி வருவானா, அமெரிக்காவில் ஒரு 10 பேருக்கு அந்த வியாதி இருக்குது போல், அது ஒரு பெரிய வியாதி, நான் ஒரு பெரிய ஆள், யாருக்குமே வராதது எனக்கு வந்திருக்குது போல் அப்படிங்கிற ஃபீலோடு தான் வெளியே வருவோம் ஹாஸ்பிட்டலை விட்டு. ஏன்னா டெஸ்ட் எடுக்கும்போது ஹெப்படைட் பின்னு சொல்லியிருப்பார் அவர். அப்புறம் வெளியே கேட்டால் தான் சொல்லுவாங்க அதுக்கு பேர் மஞ்சக்காமாலை. இந்த டாக்டர் சொல்கிற விதத்திலேயே நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல ஒரு கௌரவம் வந்துடும் நமக்கு. ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு அவன் வென்னமோ நினச்சிருவான். பெரிய லெவலில் ஜப்பான், சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு வியாதி நமக்கு வந்திருக்கு, இந்தியாவிலே இல்லை போலன்னு. அப்படி கேட்டால் கடைசியில் தான் பண்ணி காய்ச்சல் அதுக்கு பேர். அந்த மாதிரி தான் இந்த சில டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது. அதுக்கு என்ன டேர்ம்னு கேட்டிங்கன்னா நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படிம்பாங்க. இந்த ஒன் வேர்ல்டு தான் என்ன சொல்லுவாங்க, நியூ வேர்ல்டு ஆர்டர், புதிய உலக பின்னணி அப்படிம்பாங்க. இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கும். அகஸ்டஸ் சீசருக்கு அப்புறம் இதை நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது யாருக்கும் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் தான் செய்யணும். அதுக்கப்புறம் யாருக்குமே அந்த ஆட்சி அவர் என்ன செய்யலை, கொடுக்கல. ஏன்னா இப்போ இயேசு என்னவாயிட்டார்னா பூமியின் அதிபதிகளுக்கு ராஜாவாக இருக்கிறார். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. டோட்டல் வேர்ல்டுக்குமே இப்போ கிங் யார் தான்? நம்ம ஆண்டவர் தான் கிங்காக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன நம்ம ஆண்டவர் கொஞ்சம் அமைதியான கிங்காக இருக்கிறார், அவ்வளோதான். இவ்வளோத்தையும் படைச்சிட்டு அவர் ஓரமாக உட்காந்துருக்கிறார் அமைதியாக பிதாக்கு பக்கத்தில். அவர் பிதா சொல்லிட்டார், அவனுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காருங்கன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனே அமைதியாக உட்காந்துருக்கிறாரு. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நேபுகாத் நேச்சார் 2 வேலை செஞ்சான். 2 முக்கியமான வேலை செஞ்சான் நேபுகாத் நேச்சார். ஒன்று, அந்த ஊரில் இருக்கிறதுலையே பெரிய சிலை ஒன்று செஞ்சான். பெரிய சிலை செஞ்சு நிறுத்தினான். 2வது 4ஆம் அதிகாரத்தில் நான் கட்டிய மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த கட்டினான். பாபிலோன்னா கோயில், பெரிய கோபுரம் உள்ளது தான் பாபிலோன். 2 கட்டினான். 2 கட்டி முடிக்கும் போது கர்த்தர் அவனை கீழே தள்ளினார்னு இருக்கு வசனத்தில். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆமாம், நான் கட்டினேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் தொலைஞ்சான். அதனால் இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை உருவாக்குறவங்கெல்லாம் இந்த வேலையை செய்வாங்க. உலகம் முழுக்க ஒரே ஆட்சி, ஒரு நாடு முழுக்க ஒரே ஆட்சி. இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்னா என்ன தெரியுமாங்க, ஒரு 4 விஷயம் இருக்கும். இதுதான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுக்க ஒரு ராஜா இருப்பார், ஒன் கிங். சரியா? 2வது, உலகம் முழுக்க ஒரே பாஷை இருக்கும். உங்களுக்கு 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே தான் ஃபஸ்ட்டு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்க பாபிலோனில் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஆரம்பிக்கும் பொழுது, அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஆரம்பிக்கும் போது வசனம் சொல்லுது, பூமி எங்கும் ஒரே பாஷையாக இருந்தது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாம் எங்கும் சிதறி போகாதபடிக்கு ஒரே இடத்துல இருப்போம் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அவங்க ஸ்தாபிக்க முயற்சி பண்ணது. கர்த்தர் அதை தாறுமாறாக்கினார். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரியா? பைபிள் படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேர்டு இருக்குது. என்ன வேர்டு தெரியுமா?
கர்த்தர் இணைத்ததை மனுஷன், இன்னொன்று இருக்கு, கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இணைக்காதிருப்பானாக. நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆதியாகமம் 1 முதல் 11 அதிகாரத்துக்குள்ள மட்டும் மிக முக்கியமான 7 பிரிவினைகளை கர்த்தர் செய்வார். இந்த 7ஐயும் சேர்க்கக்கூடாது. இந்த 7ஐ எவன் சேர்த்தாலும் தொலைஞ்சான். ஏன்னா அது கர்த்தர் பிரித்தது. முதலாவது, இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். இது ரெண்டும் சேரக்கூடாது. மனுஷன் எப்போ இரவில் வெளிச்சத்தை கொண்டு வந்து இரவை பகலை போல மாற்றணும்னு ஆசைப்பட்டான். இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா ஆர்டிஃபிஷியல் சன் உருவாக்கி இருக்கிறான், நைட்டில் பிரகாசிக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியல் சன். ரெண்டாவது, வானத்துக்கு மேலுள்ள தண்ணீரையும் கீழுள்ள தண்ணீரையும் வெவ்வேறாக பிரித்தார். இந்த 2 தண்ணியும் என்ன செய்யக்கூடாது? ஒன்றா சேரக்கூடாது. நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஒன்றா சேரும். வானத்தின் மதகுகளும் திறவுண்டன, மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் பிளந்தன. 2 ஒன்றா சேரும். மூணாவது, பூமியில் உள்ள தண்ணீரையும் வெட்டாந்தரையும் வெவ்வேறாக பிரித்தார். இது 3வது பிரிவினை. 4வது, மனுஷனையும் மனுஷியையும் ஆணும் பெண்ணும் வெவ்வேறாக பிரித்தார்னா என்னன்னா, ஆண் தன்மையும் பெண் தன்மையும் கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? வெவ்வேறாக பிரிச்சிருக்கிறாரு. இது 2 ஒன்றா என்ன செய்யக்கூடாது? இப்போ சேர்றான் பாருங்க, ஆணும் சேர்றான், பெண்ணும் சேர்றான். இப்போ மாத்திட்டான் எல்லாத்தையும். இந்த மாதிரி 7 பிரிவினை இருக்கு. இது 4வது பிரிவினை. 5வது 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல பூமியை பிரித்தார், கண்டங்களாக, தீவுகளாக. The earth was divided அப்படின்னு இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா. அடுத்து 11ஆம் அதிகாரத்தில் பாஷையை வெவ்வேறாக பிரித்தார் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி ஆண்டவர் 7 பிரிவினைகள். இன்னொன்று இருக்குது, ஏதேன் தோட்டத்தை விட்டு ஜீவ விருட்சத்தையும், அதாவது ஜீவனையும் மனுஷனையும் வெவ்வேறாக பிரித்தார். மரணத்தையும், மனுஷனுக்கு மரணம் வந்துருச்சு, நித்திய ஜீவனையும் இதையும் பிரித்தார். இது எல்லாத்தையுமே இயேசு தான் சேர்க்கணும். இது உள்ள எதுவுமே என்ன செய்யக்கூடாது? ஒன்றா சேரக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வருவாங்க. ஒன் வேர்ல்டு. உலகம் முழுக்க ஒரு மொழி இயேசுவின் காலத்தில் தான் இருக்கும், எபிரேய மொழி இருக்கும். உலகம் முழுக்க ஒரு ராஜா இருப்பார், அது இயேசுவின் காலத்தில் இயேசு ராஜாவாக இருப்பார். புரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே இயேசு வரும்போது வரும். இப்போ எல்லாமே மாறிச்சு. இப்போ திருப்பி லாஸ்ட்ல இதை கடைசியா இந்த ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் செய்ய போற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுது ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் முதல் 9வது வசனம் வரை அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே காரியம்தான் வெளிப்படுத்தல் 13லையும் இருக்கு, இதே காரியம்தான் வெளிப்படுத்தல் 17லையும் இருக்கு. ஸோ வேர்ல்டு ஃபுல்லா ஒன் வேர்ல்டு, ஒரு உலகம், ஒரு மொழி, அதே மாதிரி ஒரு ராஜா, இந்த மாதிரி எல்லாமே வரும். இப்போ வந்திருக்குது. இது கிட்டத்தட்ட நான் சொல்லக்கூடிய இந்த காரியம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இதை ஒரு 20 வருஷமா போதிக்கிறோம். இது ஒன்று ஆரம்பிச்ச காலத்துலேருந்து போதிக்கிறோம். அப்போ யாருக்கும் அது சரியாகவே ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை, அல்லது புரியலை அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் இப்பொழுது அது கொஞ்சம் வெளியரங்கம். ஏன்னா அந்த கவர்மெண்ட் தொடங்குற காலம் வந்துருச்சு, ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் தொடங்குற காலம் வந்துருச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியரங்கமாக வந்திருக்கிறாங்க. கொஞ்ச காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக தோன்றும். நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, நல்லா கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? பல இடங்களில் இந்த ஒன் வேர்ல்டுங்கிறது வெளிப்படையாக இருக்கும். இப்போது சாதாரணமாக பேட்டா ஷோரூம் போய் பாருங்க, அங்கேயுமே ஒன் வேர்ல்டுன்னு போட்டு வச்சுருப்பாங்க. உலகம் முழுக்க எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு தொழில். இப்போ இந்த ஏர்லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ஸ்டார் அலையன்ஸ்னு பேர். வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே ஏர்லைன்ஸ் கணக்கு. இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு போகணுன்னா இந்தியாவிலேருந்து நேராக அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ஒரு ஃப்ளைட்டு மட்டும்தான் இருக்கும். இவங்களே ஷேர் பண்ணிப்பாங்க. நான் கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து விட்டுறேன், அங்கேருந்து நீ கூட்டிகிட்டு போ. திருப்பி அவன் கொண்டு வந்து துபாயில் விட்டுருவான், துபாயிலேருந்து இவன் கூப்பிட்டு வருவான். 2 பேரும் வெவ்வேறு ஏர்லைன்ஸாக இருப்பாங்க, ஆனால் ஒரு வேலையை செய்வாங்க 2 பேரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரி ஏர்லைன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா தொழிலையும் வந்தாச்சு. வேர்ல்டு ஃபுல்லாக ஒன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இணைக்கக்கூடியது இப்போ நடந்துட்டுருக்கு. ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம். ஒரே குடும்பமாக இருக்க முடியாது. ஏன் முடியாது? அதாவது சொல்லும் போது சொல்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படி அல்ல. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே காரியம் நடக்கணும். இது சும்மா விளையாட்டுக்கு போட்டதெல்லாம் இல்லை. இப்போ இதுக்கான ப்ரூஃப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். பைபிளில் வெளிப்படுத்தல் 13:17 அந்த வெளிப்படுத்தல் 13:7 சொன்னதுக்கான ப்ரூஃப் நம்ம காலத்தில் நடக்குது. இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே கவர்மெண்ட் கொண்டு வருவதற்கு, ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கு நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி என்னங்க செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னல ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக நடக்குதுன்னு.
இப்போ நீங்க பார்த்ததை நான் சொல்றேன், உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சில விஷயங்கள் சொல்றேன். இப்போ நீங்க இங்கிருந்து அப்படியே போறீங்க, ஹைவேஸ் போறீங்களா? இங்கிருந்து ஹைவேஸ்ல இருக்கிற போர்டெல்லாம் என்ன கலர்ல இருக்கு? ஹைவேஸ் போர்டு கிரீன் கலர்ல இருக்குல்ல. எப்பத்துல இருந்து அப்படி இருக்கு தெரியுமா? உலகம் முழுக்க எந்த நாட்டுக்கு ஹைவேஸ்க்கு போனீங்கனாலும் போர்டு கிரீன் கலர்ல தான் இருக்கும், வேர்ல்டு வைட். இதே 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஹைவேஸ்ல கிரீன் கலர் போர்டு இருக்காது, ப்ளூ கலர்ல தான் இருக்கும் போர்டு. இப்போ ப்ளூ கலர் போர்டை ஸ்டேட் ஹைவேஸ்க்கு மாத்திட்டு கிரீன் கலர் போர்டை எங்க கொண்டாந்துட்டாங்க? ஹைவேஸ்க்கு கொண்டாந்துட்டாங்க. ஏன் அப்படி இருக்கு? இது எப்படி வந்துச்சு? சரி, இங்கே எப்படி இருக்குது? ஏன் வெளிநாட்டில் அமெரிக்காவில் எந்த நாட்டுக்கு போனாலும் ஹைவேஸ் என்ன கலரில் தான் இருக்கும்? கிரீன் கலர் தான் இருக்கும். இது ஏன்? அப்புறம் யோசிங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, எந்த ஸ்கூல் பஸ்ஸையும் பார்த்துருக்கீங்களா? காலேஜ் பஸ், ஸ்கூல் பஸ் என்ன கலரில் இருக்கு? ஏன் அப்படி திடீர்னு நம்ம ஊரில் எல்லோ கலர் ஆச்சு? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் பஸ் எதுவும் அந்த கலரில் இருக்காது, அவங்க கலரில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ திடீர்னு ஒரு ரூல், ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாமே ஒரே கலர் பஸ், யூனிஃபார்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் ஏன்னு தெரியாது. சரி, அது இருக்கட்டும். அதை தாண்டி இன்னொன்று கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு தெரியறதுக்கு சொல்கிறேன். இப்போ புதுசாக வர காருகளில் பாருங்க, நம்பர் பிளேட்டில் ஒரு கொடி ஒன்று இருக்குது. யாராவது கவனிச்சிருக்கிறீங்களா? ப்ளூ கலரில் சுற்றி ஸ்டார் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா யாராவது? ஒரு கார்னரில் ஸ்கொயராக ப்ளூ கலர் இருக்கும், அதை சுற்றி ஒரு 12 ஸ்டார் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது எந்த நாட்டுடைய கொடி தெரியுமா? வரப்போகிறதான மிகப்பெரியதான அரசாங்கம், இன்னைக்கு உலகத்தை ஆளுகை செய்ய போகிற கவர்மெண்ட் அமெரிக்கா விழுந்துருச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு 20 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம் அமெரிக்கா விழப்போகுதுன்னு. அது வந்து மகாபாபிலோன். இந்த மகாபாபிலோன் விழுந்துருச்சு, பொருளாதாரம் போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ இந்த வார் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வார் ஸ்டார்ட் பண்ணதோடு கூட அமெரிக்கா 2வது இடத்துக்கு போயிடும், இல்லை 3வது இடத்துக்கு போயிடும். முதல் இடத்துக்கு ஒரு நாடு வரும், யூரோப்பியன் யூனியன் என்கிற நாடு. அந்த யூரோப்பியன் யூனியனுடைய கொடி தான் நீங்கள் இப்போ நம்ம இந்தியாவுடைய காரில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் நீங்கள் எந்த கார்லையும் பாருங்கள், ஒரு ப்ளூ கலர் ஒரு ஸ்டார் 12 இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவுடைய நம்பர் பிளேட்டில் எந்த நாட்டினுடைய கொடியும் வைக்கக்கூடாது, இந்திய கொடி உட்பட. இந்திய கொடி கூட வைக்கக்கூடாது, யாருடைய பேர் வைக்கக்கூடாது. அதில் இருக்கிற நம்பர் பிளேட்டில் இருக்கிற நம்பர் கூட அவங்க கொடுக்குற ஃபாண்ட் ஸ்டைலில் தான் எழுதணும். அவங்க ஒரு 20 ஸ்டைல் வச்சுருப்பாங்க, அந்த 20 ஸ்டைலுக்குள்ளே தான் நீங்கள் எழுதணும். உங்கள் இஷ்டத்துக்கோ என் இஷ்டத்துக்கோ எழுதவே முடியாது. அந்த 20 ஸ்டைலில் நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் போர்டில் எதையுமே வைக்க முடியாது. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா கார்லையும் பாருங்கள், சைடில் போர்டில் ஒரு ப்ளூ கலர் பேச்சஸும் அதில் 12 ஸ்டாரும் இருக்கும். இது யூரோப்பியன் யூனியன் ஃப்ளாக். ஏன் இங்கே இருக்குது? சரி, இந்தியாவில் மட்டும் இல்லை, நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க. சிங்கப்பூர், மலேசியா, எங்கே வேணால் போங்க, யூரோப் முழுக்க போங்க, ஆப்பிரிக்கா போங்க, எங்கே போனாலும் இப்படி தான் இருக்கும் போர்டு. ஏன் இப்படி திடீர்னு உலகம் ஃபுல்லாக ஒரு போர்டு இப்படி மாறுச்சு? இது எல்லாமே பின்புலத்தில் ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே நாங்கள் வரோன்னு அர்த்தம். அவங்க அதுக்கான ஆயத்தத்தை செய்ய தொடங்கிட்டாங்க 20 வருஷமாக. இப்போ அதெல்லாம் செஞ்சாச்சு. இப்போ மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிற இன்னொரு விஷயத்தை தான் நாம் பார்க்கணும். இதெல்லாம் வெளியரங்கமாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மறைமுகமாக அடுத்து அவங்க செய்ய போகிறது ஒன் லாங்குவேஜ், உலகம் முழுக்க ஒரே மொழி. அந்த ஒரே மொழியில் உங்களை என்னையும் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இப்போ நாம் எல்லாம் அந்த ஒரு மொழிக்குள்ளே வந்துட்டோம். உலகம் முழுக்க என்ன மொழி காமன்? சவுண்டா இல்லை, அதுக்கு தான் கேட்டேன். இங்கிலீஷ் வந்து வேர்ல்டு வைட் பேசுகிற மொழி கிடையாது. இங்கிலீஷ் வந்து ஒரு 35% மக்கள் கூட பேசுகிறது கிடையாது. உலகத்திலேயே அதிகமாக மக்கள் பேசுகிற மொழின்னு எதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேண்ட்ரியன், சைனீஸ் லாங்குவேஜ் மேண்ட்ரியன் தான் உலகத்திலேயே அதிகமாக மக்கள் பேசுகிற மொழி. சரி, அதுதான் உலக மொழியானா அதுவும் இல்லை. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு மொழிக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு அடையாளமாக என்ன பண்ணுறாங்க? ஒரு பைபிளில் இதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது பார்வோனுடைய அரசாங்கத்துக்குள்ள யோசேப்பை கூட்டிகிட்டு வந்தாங்க. யோசேப்பை கூப்பிட்டு வந்தோடனே முதல்ல அவங்க பண்ண வேலை என்னென்னா, பார்வோன் யோசேப்புக்கு என்ன பண்ணார்? ஒரு பேர் மாற்றினார். சாப்னார் வெண்ணையான்னு ஒரு பேர் மாற்றி, அது என்ன பேர்னு கேட்டிங்கன்னா எகிப்திய பேர். அடுத்து தானியேலை கூட்டிகிட்டு வராங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்க முடியும். தானியேலை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே நேபுகாத்நேச்சர் என்ன கட்டளை இட்டார்னா, அந்த கலைகளை சொல்லிக் கொடுங்க, எகிப்தின் மொழிகளை சொல்லிக் கொடுங்க, எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு அவர் செஞ்சது பேரை மாற்றிடுவார்.
பேரை மாற்றிட்டு தானியேலுக்கு பெல்ஷாஷார்னு மாற்றிடுவார். அடுத்த 3 பேருக்கு பேர் மாற்றுவார். இப்போ உங்களுக்கெல்லாம் அந்த பழைய பேரே மறந்து போச்சு. அனனியா, மிஷாவேல், அசரியாங்கிற பேரே மறந்து போச்சு. நாமளே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இது பாபிலோனிய கடவுள்கள் பேர். ஏன் அந்த பேருக்கு மாற்றினான்? மொர்தேக்காய் எஸ்தரை மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்துக்கு கூப்பிட்டு வருவார். கூப்பிட்டு வந்தோன்னா அடுத்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, எஸ்தர் பேரை மாற்றிடுவார். மாற்றப்பட்ட பேர் தான் எஸ்தர். ஒரிஜினல் பேர் அக்தால். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு அரசாங்கத்துக்குள், கவர்மெண்ட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணோம், அவங்க மொழியில் நமக்கு பேர் வைப்பாங்க. இப்போ இங்கிலீஷ்காரங்க இங்கே வந்தாங்க, பிரிட்டிஷர்ஸ் வந்தோடனே என்ன பண்ணாங்க, எல்லா தெருக்களுக்கும் அவங்கவுங்க பேரில் என்ன செஞ்சாங்க, வச்சாங்க. லோக்கல் பேரை வச்சுக்கிட்டு அப்படியே இங்கிலீஷ் பேராக மாற்றி இங்கிலீஷில் பேர் வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் போகிறீங்க, ஊட்டிக்கு போகிறீங்க தானே, ஊட்டி தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? அதுக்கு பேர் ஊட்டின்னு ஏன் வந்துச்சு தெரியுமா? அதோட ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? உதகை மண்டலம். அதுவும் இல்லை, அதுக்கு தான் கேட்டேன். எங்களுக்கு தெரிஞ்சது உதகை மண்டலம். அதுக்கு பேர் ஒத்தக்கல் மந்து. அந்த மந்துனா அங்கே இருக்கக்கூடியதான இனம். நம்ம இங்கே சொல்கிறோம்ல, பட்டி, செம்மண் விளை. நீங்கள் நாகர்கோவில் பக்கம் போனீங்கன்னா திசையன் விளை இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்தீங்கன்னா வாக்கம், வலசர வாக்கம், மேடா வாக்கம் இப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊட்டியில் அந்த சைடு ட்ரைப் சைடில் மந்தும்பாங்க. அந்த ஊட்டிக்கு பேர் ஒற்றை கல் மந்து. அவன் ஒட்டக்கல் மந்துன்றான். வெள்ளக்காரனுக்கு வரல வாயில், ஒட்டக்க மண்டுன்னா. அப்புறம் ஒட்டக்க மண்டு உதக மண்டலாச்சு. உதக மண்டலம் ஊட்டி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் தூய தமிழில் உதக மண்டலம் இல்லையா? ஆக்சுவலாக பேர் மாறிடுச்சு இல்லை? இந்த மாதிரி பேர் மாற்றிடுவாங்க. நமக்கும் மாற்றிடுவாங்கல்ல, மாற்றி ஆச்சு. இப்போ நமக்கு என்ன பேர், எந்த லாங்குவேஜில் பேர் வச்சுருக்குறாங்க தெரியுமா? நம்ம அத்தனை பேருக்கும் பேரை மாற்றி, இப்போ உங்கள் பேரே கிடையாது, அது உங்களுக்கு மட்டும்தான். இப்போ பாஸ்டர் பேர் இருக்குது, என் பேர் இருக்குல்ல, அவர் என்ன கூப்பிட்றதுக்கு அவர் பேர், நான் அவரை கூப்பிட்றதுக்கு அவர் பேர். கவர்மெண்ட்டுக்கு எங்கள் 2 பேர் பேருமே தெரியாது. கவர்மெண்ட் எங்களுக்கு வேற ஒரு பேர் வச்சிருச்சு. என்ன பேர் தெரியுமா? இதான் அந்த பேர், நம்பர், டிஜிட்டல். நான் சொல்றது இந்தியா இல்லை, இந்தியன் கவர்மெண்ட் இல்லை, இது வேர்ல்டு கவர்மெண்ட், உலக அரசாங்கம். எப்படி உலக அரசாங்கம் நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே அவங்க வச்ச பேருக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் எங்கே போங்க, உங்களை ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? கஸ்டமர் கேருக்கு போங்க, இல்லை ஃபோனில் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுங்க, இ சேவை மையத்துக்கு போங்க, எங்கே வேணாலும் போங்க. உங்களை என்ன கேட்குறாங்க ஃபஸ்ட்டு? நீங்கள் வேணால் எடுத்த உடனே சொல்லுங்கப்பா. நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், நான் வந்து எம்டி ஜெகன் பேசுகிறேன், இருக்கட்டும் நம்பர் சொல்லுங்கள். இல்லை, நான் வந்து எவாஞ்சலிஸ்ட் பேசுகிறேன், நம்பர் சொல்லுங்கள். நான் வந்து பாஸ்டர் கார்த்திக் கம்மாலியோட ஃப்ரெண்டு பேசுகிறேன், நம்பரை சொல்லித்தோடா. அப்படி தானே சொல்ல போகிறாங்க அடுத்து, இல்லையா? நம்பரை சொல்லாட்டி என்ன அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. எங்கே போனாலும் இப்போ என்ன முதல்ல என்ன கேட்குறாங்க? நம்பர் கொடுன்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் தான் நம்பர் தான். இப்போ நான் என் பேருங்கிறது நம்பரை வச்சு தான் கண்டுபிடிக்கப்படுது. முதன்மையான என் பேர் டிஜிட்டல். ஏன் இந்த நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரே மொழி நம்பர். இப்போது 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5ங்கிறத தமிழில் 5ன்னு எழுதிடுவீங்க, 5 அப்படின்னு எழுதுவீங்க. இங்கிலீஷில் 5ன்னு எழுதுவீங்க, ஹிந்தியில் இங்கிலீஷில் 5ன்னு எழுதுவீங்க. ஆனால் நம்பராக எழுதுனா 5ன்னு எழுதிட்டா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது 5 தான். அவனுக்கு படிக்க வேண்டிய அவசியத்தில் கஷ்டமே கிடையாது, யார் வேணாலும் படிச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு நம்பரில் பேர் வச்சுட்டா என் பேரை என்ன செய்யலாம், யார் வேணாலும் படிக்கலாம். இப்போ என் பேரை எம்டி ஜெகனுங்கிறத தமிழில் நான் எழுதிட்டேன்னா இங்கிலீஷ்காரனால என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது, சைனீஸால் படிக்க முடியாது. ஆனால் என் நம்பரை நான் எழுதிட்டேன்னா அவன் படிச்சிருவான். ஸோ வேர்ல்டு வைட் நம்ம எல்லாருக்கும் காமனான லாங்குவேஜில் பேர் வச்சாச்சு. எல்லாருக்கும், எல்லா நாட்டுக்கு போனீங்கனாலும் இப்படி ஒரு நம்பர் கொடுத்தாச்சு. அமெரிக்காவில் ஆரம்பித்து சின்ன தீவு ஸ்ரீலங்கா வரைக்கும் மக்கள் இனி நம்பருக்குள்ளே கொண்டாந்தாச்சு. எப்படி நேபுகாத்நேச்சர் எல்லாருக்கும் பேர் மாற்றினானோ அதே மாதிரி மாற்றியாச்சு, எவ்ரிபடி. இப்போ நாம் எல்லாருமே அந்த அரசாங்கம் வச்ச பேருக்கு வந்துட்டோம். இந்த பேர் நம்ம வைக்கல, இந்த பேர் என்ன செய்யலை, நம்ம வைக்கல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த நம்பர் இருக்குது, நீங்கள் இ சேவை மையத்துக்கு போங்க. போயிட்டு இந்த கார்டில் இருக்கக்கூடியதான எதை வேணாலும் நீங்கள் மாற்றிடலாம். இந்த கார்டில் இருக்கிற ஃபோட்டோவை மாற்றலாம். அவங்களே ஃபோட்டோ மாற்ற சொல்கிறாங்க. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யுங்க,
ஃபோட்டோ மாற்றுங்க. அடுத்து உங்களுடையதான அட்ரஸ் மாற்றலாம். நான் அட்ரஸ் மாறிட்டேன், அட்ரஸ் மாற்றலாம். உங்கள் பேர் இருக்குதுல்ல, இப்போ என் பேர் ஜெகன் இருக்கு இல்லையா, இந்த பேரை கூட அதில் மாற்றிடலாம் தெரியுமா? கெசட்டில் கொடுத்து பேரை மாற்றிட்டு அந்த ப்ரூஃபை கொண்டு வந்து கொடுத்தா இங்கே என்ன பண்ணி கொடுத்துருவாங்க, பேரை மாற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒன்று சொல்லி பாருங்கள் போயிட்டு, நீங்கள் எனக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் போய் சொல்லி பாருங்கள் இ-சேவை மையத்தில் இந்த நம்பரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி. மாற்ற முடியாது. ஏன்னா இது இந்தியாவுக்கு கொடுக்குற நம்பர்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. இது ஆட்டோ ஜென்ரேட்டட் நம்பர், வேர்ல்டு வைட், நாட் ஒன்லி இந்தியா. இந்த நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, இது யூனிக் நம்பர் உங்களுக்கு. ஏன் அந்த 16 டிஜிட்ன்றதுக்கு காரணம் இருக்கு. இப்போ 2018க்கு மேலே, குறிப்பாக கொரோனாவுக்கு பிறகு நீங்கள் வாங்கின கார்டு வாங்கினவங்க, அதாவது காதை புதுப்பிச்சவங்க, ரினியூ பண்ணவங்க, புதுசாக வாங்கினவங்க எல்லாரும் பாருங்க, உங்கள் கார்டில் கீழே ஒன்று கொடுத்துட்டு பாருங்க, விஐடின்னு ஒன்று கொடுத்துருக்கு பாருங்க, நம்பருக்கு கீழே இந்த பக்கம் இருக்கு பாருங்க. விஐடி அப்படின்னா என்ன தெரியுமா? விர்ச்சுவல் ஐடின்னு பேர். அதாவது உங்கள் நம்பர் உங்கள் அட்டையில் தான் 12 இருக்கும், ஆனால் கம்ப்யூட்டரில் 16 தான் இருக்கும். இப்போ புது கார்டு வாங்கினீங்கன்னா இதே மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே 12ம் கீழே 16ம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நியூ கார்டு நம்ம எல்லாரையும் 16 டிஜிட்டுக்கு மாற்றியாச்சு. ஏன் 16 டிஜிட்டுக்கு மாற்றினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16 டிஜிட்டுக்கு மாற்றினாதான் 666க்குள்ளே வரும். வெளிப்படுத்தல் 13:18 இதிலே ஞானம் விளங்கும், புத்தி உடையவன் கணக்கு பார்க்கடவன், இது மனுஷனுடைய இலக்கமாக இருக்குது, இதனுடைய இலக்கம் 666 அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? அந்த 666 அப்படின்னு வரணும்னா நமக்கு 16 டிஜிட் நம்பர் கொடுக்கணும். கம்ப்யூட்டருக்கு 2 டிஜிட்டு உள்ளுக்குள்ள, நம்ம கையில் 16, மொத்தம் சேர்த்தா எத்தனை? மொத்தம் எத்தனை? 18. இந்த 18 தான் 6 6 6 பிரிப்பாங்க. 12 கொடுத்தா பிரிக்க முடியாது, 16 கொடுத்தா தான் பிரிக்க முடியும். இப்போ நம்ம எல்லாருக்கும் 16 டிஜிட் நம்பர். உங்கள் ஏடிஎம் கார்டு 16 டிஜிட், டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு 16 டிஜிட், உங்களுடைய ஆதார் நம்பர் 16. நம்ம அத்தனை பேரையும் 666க்குள் கொண்டு வருகிற வேலை முடிஞ்சிருச்சு, செஞ்சு முடிச்சாச்சு, வேலை ஓவர். நீங்கள் நானும் அந்த நம்பருக்குள்ளே தான் இருக்கிறோம். இப்போ அடுத்து இன்னும் ஒரு நம்பர் மாறும்ல, மாறிடுச்சு. நாங்கள் மாறும்னு சொல்லிட்டு இருந்தோம், அதான் கடைசி. அது கடைசியாக மாறிடுச்சுன்னா நம்மளை மொத்தமாக கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த வருஷம் 2024 அதை மாற்றிட்டாங்க. என்ன நம்பர் அப்படின்னா, உங்கள் செல்ஃபோன் நம்பர் இருக்குது இல்லையா, செல்ஃபோன் நம்பர் எத்தனை டிஜிட் இருக்கு? 10 12 அப்படி கேட்க ஏற்றிக்கிட்டே போவாங்க. 12 14 14 16 16 18 கடைசி வரைக்கும் போயிட்டீங்கன்னா மீட்டிங் முடியாது. இப்போ உங்ககிட்ட எத்தனை டிஜிட் இருக்கு? 14 டிஜிட் இருக்கு உங்ககிட்ட. +91 இருக்கா முன்னாடி. ப்ளஸ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? 00ன்னு அர்த்தம். ப்ளஸ் போடுறதுக்கு பதிலாக என்ன போடலாம்? 0091, ஒரு 10 டிஜிட். மொத்தம் எத்தனை ஆச்சு? 14. இது எத்தனையா மாறணும்? 16 மாறணும். 16 மாற்றியாச்சு பிஎஸ்என்எல்ல. இப்போ 2024 இருந்து இந்த 00க்கு முன்னாடி இன்னும் 2 0 சேர்த்துட்டாங்க. இப்போ வரக்கூடிய எல்லாருக்குமே 16 டிஜிட் நம்பர் தான். இப்போ எல்லாமே 16, ஆதார் 16, பேங்க் கார்டு 16, உங்களுடைய ஃபோன் கார்டு 16, எல்லாமே 16. இப்போ எல்லாமே இது அத்தனையும் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது எல்லாம் ஒரு 16க்கு கீழே இருக்குது. எந்த 16க்கு கீழே? பேங்க் போனீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரூஃப் கேட்டாங்க? ஆதார் கேட்டாங்க. சிம் கார்டு வாங்க போனீங்க, என்ன ப்ரூஃப் கேட்டாங்க? ஆதார் கேட்டாங்க. கார் வாங்குறதுக்கு என்ன கொடுத்தீங்க? லைசன்ஸ் வாங்குறதுக்கு, பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு, உங்கள் வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, கல்யாணம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, அத்தனையும் ஒரு 16க்கு கீழே கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஒரு 16 டைப் பண்ணால் இ-சேவை மையத்தில் போய் இதுக்கு கீழே எத்தனை 16 இருக்குதுன்னு காட்டிடும். இதுக்கு கீழே இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் கொடுத்துரும். இப்போ உங்களோட எல்லா 16ஐயும் சேர்த்து ஒரே 16 மாத்திர வேலை நடந்துகிட்டு இருக்கு. நடக்க போது இல்லை, நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ உடனே வராது, அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்சிடென்ட் நடக்கணும். நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் சபை 20 வருஷமா எதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்குது? ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுது. நமக்கு சுற்றி இருக்கிற எந்த பிரச்சனையும் நமக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா இது நீங்கள் எதை பேஸ் பண்ணி ஜெபம் பண்ணுறீங்க, எதை பேஸ் பண்ணி நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்கன்னா, இப்போ உங்களோட ஜெபங்கள்லாம் வேற மாதிரி போயிட்டு.
எரேமியா சொல்வார், நேபுகாத் நேச்சார் என்கிறவன் வரப்போகிறான், எருசலேம் மண்மேடாகி போகும், ஆலயத்தின் பர்வதம் சீலோவை போல மாறும்னு சொல்வார் 26 எரேமியால. உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா? எரேமியாவை பிடிச்சி காவல் வீட்டில் போட்டுருவான். சொன்னவரை பிடிச்சி தூக்கி போட்டான். அப்புறம் பார்த்தா அது நடந்துச்சு. அதே தான் இப்பவும் சொல்றோம். நீங்கள் எதை சொல்லுகிறோமோ, முக்கியமான விஷயத்தை சொல்லும் போது நீங்கள் அதை கவனிக்க மாட்டேங்கிறீர்கள். நமக்கு என்ன இருக்கு? வீடு கட்டணும், வாசல் கட்டணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், வெளிநாட்டுக்கு அனுப்பணும், பேரப்பிள்ளையை பார்க்கணும், செத்து போகணும், வேலை முடிஞ்சு. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ முழுக்க முழுக்க நம்மை ஒரு அரசாங்கத்துக்கு கீழே ஒப்படைக்க போறாங்க. நான் சொல்றது இந்தியன் கவர்மெண்ட் இல்லை, வேர்ல்டு வைட் கவர்மெண்ட், ஓர் உலக அரசாங்கம். அதுக்கு சைன் எல்லாம் பண்ணியாச்சு. நீங்க பார்க்கறது எல்லாமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இது இப்போ இந்த வருஷம் வச்சாச்சு. நம்ம அத்தனை பேரையும் ஒரு நம்பருக்குள், ஒரு 16க்குள் கொண்டு வந்தாச்சு. இந்த 16க்குள்ள கொண்டு வந்து நம்ம எல்லாரையும் இப்போ பேரு 666க்குள்ள வந்துருச்சு. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஐயோ அப்படின்னா நாம எல்லாருமே வருகையில போக முடியாதா? உபத்திரவ காலத்துக்குள்ள தான் இருப்போமா? 666 ரெடி ஆயிருச்சா? அப்ப நம்மளை பிடிச்சிட்டாங்களான்னா இல்லை. ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது? 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வெளிப்படுத்தல இந்த நம்பர் 17வது வசனம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் 17 சொல்லுது, இந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது, நாமத்தின் லக்கம்னா நம்பரையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இப்ப நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். சின்ன சிம் கார்டுல இருந்து பெரிய லேண்ட் வாங்குற வரைக்கும் இது இல்லாட்டி வாங்க முடியாது. உங்களால எதையாவது விற்கணும், இது இல்லாட்டி விற்க முடியாது. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், இது இல்லாட்டி பண்ண முடியாது. எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நம்பர் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதுன்னு கொண்டாந்துட்டாங்க. நீங்க நாளைக்கு ஓட்டு போட போறீங்களா? ஓட்டு போடும் போது கூட ஓட்டர் ஐடி அடுத்த ப்ரூஃப் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆதார் தான். ஒரு காலம் வரும் ஓட்டர் ஐடி உங்களுக்கு செல்லுபடி ஆகாது, ஆதார் மட்டும்தான் கேட்க போறாங்க. வெளிநாட்டுல இப்போ அப்படிதான், ஆதார் அவங்களுடைய ஐடி வச்சு தான் போடுறாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாரையும் வந்தாச்சு. ஆனால் இப்போ நீங்க 660க்குள்ள வந்துட்டோமா? நம்மளை பிடிச்சிட்டாங்களா? அந்த கவர்மெண்ட் வந்துருச்சானா? இப்போ நம்மளை கொண்டாந்துருக்கிறாங்க. ஆனால் இன்னும் வலது கைக்கும் நெத்திக்கும் அது என்ன செய்யல, வரவில்லை. வலது கைக்கும் நெத்திக்குமான வேலை இப்பொழுது ரெடியாக்கி விட்டது. நல்லா கவனிங்க, வலது கைக்கும் நெத்திக்குமான வேலை இப்பொழுது ரெடியாகி விட்டது. அதற்கான ஒரு வேலையைத்தான் கொரோனா நேரத்தில் செஞ்சாங்க. நீங்களும் அதற்கு நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. நல்லபடியாக அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கையிலையும் நெத்திலையும் முத்திரை போடுறதுக்கு நாங்கள் ரெடின்னு நீங்கள் சொல்லாமல் சொன்னீங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் ஐடி 2020. அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, இப்போ கொரோனா முடிஞ்ச உடனே நம்ம எல்லாருக்கும் ஒன்று சொன்னாங்க. இந்த வேக்சின் போட்ட பிறகு ஒரு ரூல் ஒன்று போட்டாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. என்ன ரூல் போட்டாங்க? வேக்சின் போடாதவங்கெல்லாம் வெளியே வர கூடாது, வேக்சின் போட்டவங்க தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த வேக்சின் போட்டவங்க போடாதவங்கன்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? வேக்சின் போட்டவங்க போடாதவங்க என்ன ப்ரூஃப்? போட்டவங்களுக்கு ஒரு வேக்சின் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்தாங்க. அது எதோட இணைக்கப்பட்டிருந்தது? ஆதாரோட இணைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வேக்சின் பிரச்சனையோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக வேக்சின் சர்டிஃபிகேட் வேணும். இல்லைன்னா ஸ்கூலுக்கு வராதன்ட்டாங்க, வேலைக்கு வராதன்ட்டாங்க. கவர்மெண்ட்லலாம் வேக்சின் போடாதவங்க வரவே கூடாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ வேக்சின் சர்டிஃபிகேட் தான் நமக்கு ரொம்ப ப்ரூஃப். அது இல்லாட்டி முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கவனிங்க, என்ன பிரச்சனை? இப்போ நம்ம எல்லாரையும் அதுக்கு கீழே கொண்டு வந்து நாம் வெளியே வரும்போது வேக்சின் போட்டோமா இல்லையான்னு ஃபோனை வச்சு செக் பண்ணாங்க. இதோட கூட இன்னொரு செக் ஒன்று பண்ணாங்க. உங்களை அடுத்ததுக்கு ரெடி பண்ணுறது அதுதான். நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலை, ரொம்ப பெருசாக சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்குதான்னு சொல்லி இந்த மாதிரி செக் பண்ணாங்க. ஞாபகம் இருக்குதா? போகிற இடத்துலலாம் நெத்தியையும் கையையும் என்ன பண்ணாங்க, செக் பண்ணாங்களா இல்லையா? அதாவது ரூல் மாதிரி போட்டாங்க. எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் கையும் நெத்தியும், ஷாப்பிங் மாலோ, ஏன் சர்ச்சுக்கு வரும்போது கூட பண்ண சொன்னாங்க, எங்கே ஒரு ஸ்கூலுக்கு போனால் பண்ண சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் நீங்களும் கையும் நெத்தியும் என்ன பண்ணீங்க, காட்டிட்டு தான் நம்ம எல்லா இடத்துக்கும் உள்ளே போனோம். சரி, காட்டுறது மஸ்ட்னு ஆகிப்போச்சு. நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிங்களா, ஏன் ஜுரம் இருக்குதான்னு கையை பார்த்தாங்க?
ஜுரம் இருக்குதான்னு கையை பார்க்கக்கூடாது, அவசியம் இல்லை. ஜுரம் இருக்குதான் நெத்தியை பார்க்கலாம், இங்கே கை வச்சு பார்க்கலாம், இல்லை டெம்பரேச்சர் வாயில் வச்சு தெர்மாமீட்டர் பார்ப்பாங்க, இல்லைன்னா கைக்கு கீழே இப்படி வைப்பாங்க. ஆனால் முதல் முறையாக உங்களுக்கும் எனக்கும் டெம்பரேச்சருக்கு தான் இங்கே செக் பண்ணாங்க தானே, ஞாபகம் இருக்குதா? ஏன் கையும் நெத்தியும் பண்ணாங்க? பண்ணது கூட பரவாயில்ல. ஆக்சுவலாக அதை பண்ண சொன்னது எதுக்காகனா, அவருக்கு கொரோனா இருக்குதா ஜுரம் இருக்குதான்னு பார்க்கறதுக்கு. எங்கேயாவது செக் பண்ண இடத்துல உங்கள் நம்பரையும் டெம்பரேச்சரையும் எழுதுனாங்களா? போகிற இடத்துல நியாயமாக எழுதணும். ஒரு நோட்டு வச்சு இவங்க நம்பர், அவங்களுக்கான டெம்பரேச்சர் எழுதணும். எழுதுனாங்களா? அப்புறம் எதுக்கு செக் பண்ணாங்க? அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. என்ன காரணம்னா, இப்போ அடுத்து இதை விட மோசமான ஒரு பேண்டமிக் வருது. அந்த பேண்டமிக்கில் நம்ம அத்தனை பேருக்கும் இந்த ஐடி 2020 போகிறதுக்கு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எல்லா நாட்டுக்கிட்டையும் சைன் பண்ண சொல்லி டாக்குமெண்ட் அனுப்பிட்டான். இங்கே இருக்கு பாருங்க, குளோபல் அக்ரிமெண்ட், உலகளாவிய ஒரு அக்ரிமெண்ட் போட்டாச்சு. ஜனவரி மாதம் போட்டாங்க. இது மேலே யாரு பாருங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம். இந்தியாவுக்குள்ள அனுப்பியாச்சு. இவன் என்ன, இப்போ நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன், இங்கே இருக்கு பாருங்க, இப்படி இருக்கு பாருங்க. இவர் தான் சொல்லியிருக்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகிற மே மாதத்துக்கு அப்புறம், இன்னும் இப்போ வந்து மார்ச் ஏப்ரல் மேக்கு அப்புறம் உலகம் முழுக்க, இப்போ நான் சொல்கிறதையெல்லாம் கவனிச்சிட்டே வாங்க, கதை சொல்லலை. நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது நான் ப்ராஃபஸி சொல்கிறது இல்லை, நான் தீர்க்கதரிசி இல்லை, பைபிளில் உள்ளதை மட்டும்தான் சொல்கிறோம். ஆமோஸ் சொல்கிற மாதிரி நான் தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசியின் புத்திரனும் இல்லை. ஆனால் பைபிளில் உள்ள தீர்க்க தரிசன வசனத்தை என்ன நடக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம். அவ்வளோதான் எங்கள் வேலை. ஆவியானவர் கொடுத்தது அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அதை ஒரு கதை போல கருதுகிறீர்கள். ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கதை கேட்டு போகிற மாதிரி போகிறீங்க. உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கறதுக்கு தான் இந்த மீட்டிங்லாம் நடத்துகிறோம், கதை சொல்கிறதுக்கு இல்லை. சுவிசேஷ மீட்டிங் ஒரு பக்கம், அப்புறம் தேசத்துக்கான ஜெபம் ஒரு பக்கம், விசுவாச வளர்ச்சிக்கு ஒரு பக்கம், பரிசுத்தத்துக்கு ஒரு பக்கம், அதே மாதிரி கர்த்தருடைய வருகைக்கான கூட்டமும் ஒரு பக்கம். எல்லாம் சேர்ந்து தான் சபையில் நடக்கும். எல்லாத்தையும் முக்கியமாக எடுத்துக்கணும். வெறும் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி மட்டும் ஓடுனீங்க, ஒரு நாள் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் உங்கள் கையில் இருக்கும். ஆனால் அனுபவிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். கொரோனால நீங்க பார்த்துருப்பீங்க, வீடு இருந்துச்சு, கார் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஒரே ஒரு சிலிண்டர் இல்லாம, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம ஜனங்க அலைஞ்சாங்க. அத்தனை பேருக்கிட்டையும் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஐசியூல ஒரு பெட்டு கிடைக்காம அலைஞ்சாங்க ஜனங்க ஹாஸ்பிட்டல்ல. நீங்க திருப்பியும் சொல்றேன், இன்னைக்கு உலகம் வேறொரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பிசாசு உங்க கண்ணுக்கு அதை மறைக்கிறான். இப்போ அவங்க உலகம் முழுக்க சைன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, மே மாசத்துக்கு அப்புறம் வர இந்த மேக்கு அப்புறம் உலகளாவிய பல மாற்றங்கள் நடக்கும். இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லா நாடுகளும் எங்ககிட்ட அக்ரிமெண்ட் பண்ணுங்க. என்ன அக்ரிமெண்ட்? நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் நீங்களும் உங்கள் நாடும் உங்கள் நாட்டு மக்களும் கீழ்ப்படிவீர்கள் என்று சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. என்ன கீழ்ப்படியணும், என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, 2020 பில்கேட் சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஒன்று போட சொல்லி, இந்த மாதிரி ஒன்று போட சொன்னார். அப்போ இதை சீரியஸாக எடுத்துக்கல. இப்போ என்ன சொல்ல போகிறாங்க, உங்களுக்கு எனக்கும் இது வரைக்கும் போட்ட வேக்சின் பத்தாது, இப்போ வரப்போகிறது அந்த வேக்சினுக்கு கட்டுப்படாது. ஸோ இதை உங்கள் கையிலையோ நெத்தியிலையோ வைப்பாங்க. வச்சாச்சுன்னா உங்கள் உடம்புல அந்த கிருமி வந்தாலும் சரி, அதுக்கு தேவையான மெடிசனை உட்செலுத்துறதுக்கும் சரி, இது உங்கள் பாடியிலேயே இருக்கும். அந்த கிருமி வந்தோடனே இதுவே காட்டி கொடுத்துரும். இது உள்ள ஒரு சிம் கார்டு மாதிரி ஒன்று இருக்குது, உங்கள் கையிலையோ நெத்திலையோ வச்சுருவாங்க. இதுக்கு பேர் பயோசிப்னு பேர் வச்சுருவாங்க. இது கிருமி வந்த உடனேயே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்கள் கையை வச்சாலே அந்த கிருமி உங்கள் உடம்புல இருக்குதா இல்லையான்னு இது சொல்லிடும். அதுக்கப்புறம் இது உங்கள் டிஜிட்டல் ஐடி. இங்கே சொல்கிறான் பாருங்க, இதுதான் டிஜிட்டல் ஐடி. அப்படின்னா என்ன சொல்கிறது? யூரோப்பியன் யூனியன். இனிமேட்டு உங்கள் கையில் இருக்கிற எந்த கார்டும் யூஸ் ஆகாது. எல்லா கார்டையும் இந்த 3ஆம் உலக யுத்தத்தோடு கூட முடிவு கொண்டு வந்துருவாங்க. எல்லாமே டிஜிட்டல். இப்போவே உங்களை எல்லாத்தையும் டிஜிட்டலுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. மாற்றுறாங்க தானே? பண பரிமாற்றம் முழுக்க என்ன செஞ்சுட்டாங்க? டிஜிட்டலுக்கு மாற்றியாச்சு. நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் டிஜிட்டல் ஆயிடுச்சு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் டிஜிட்டல் ஆயிடுச்சு, எல்லாமே டிஜிட்டல். அதாவது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி, உங்கள் உடம்பை பேஸ் பண்ணி. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, உங்கள் கையில் இதை போட்டுருவாங்க. நீங்கள் இனி எங்கே போனாலும்
ஒரு வெளிநாட்டுக்கு போகிறவங்க இப்போ மாற்றியாச்சு. நான் பார்த்துட்டு வந்ததை சொல்கிறேன். சிங்கப்பூருக்கு போய் மீட்டிங்காக போயிருந்தோம் பிப்ரவரி மாதம். போகும்போது நம்ம பாஸ்போர்ட்டில் உள்ளே போனால் ஸ்டாம்ப் போடுவாங்க தெரியுமா? விசா ஸ்டாம்ப் கிடையாது. இப்போ விசா ஸ்டாம்பிங் கிடையாது. நீங்கள் போன உடனே அங்கே ஒரு ஸ்கேனர் மிஷின் இருக்கும், அதில் பாஸ்போர்ட்டை வைக்கணும். வச்ச உடனே 3 செகண்ட் 4 செகண்ட் பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணியாச்சு. உங்களுடைய பாஸ்போர்ட்டை செக் பண்ணி அது பர்மிஷன் கொடுத்துருச்சு. உள்ளே போனோம், போய் நின்ன உடனே முழுசாக ஒன்று ஸ்கேன் பண்ணிச்சு. அது அடுத்த 5 செகண்ட் ஸ்கேன் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் ஆச்சு. நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே போகலான்ட்டான். பாஸ்போர்ட்டை யாரும் செக் பண்ணல, நிற்க வச்சு கேள்வி கேட்கல, எதுவும் செய்யலை. மொத்தம் மிஞ்சி போச்சுன்னா 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம். நீங்கள் போனீங்க, பாஸ்போர்ட்டை வச்சிங்க, அந்த இடத்துல நின்னீங்க, அமுச்சு விட்டான், சிங்கப்பூருக்குள்ளே போயாச்சு, அவ்வளோதான். இப்போ பாஸ்போர்ட்டுமே இருக்காது. உங்கள் பாஸ்போர்ட்டுக்கு பதிலாக இதை கையில் போட்டுருவாங்க, இந்த ID 2020 உங்கள் கையிலையோ நெத்திலையோ வைக்க போகிறாங்க. திருப்பியும் சொல்கிறேன், இது இப்போ செய்யல, 2005லேருந்து தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீபெரும்புதூரில் எல்லாமே ரெடி. இப்போ வலது கையிலையும் நெத்திலையும் உங்களுக்கு போடுவாங்க. இனிமேட்டு அதான் ஆதார் கார்டு, இனிமேட்டு அதுதான் உங்களுடைய பேங்க் கார்டு. இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பண பரிமாற்றம், பேங்க் கார்டெல்லாம் கழிச்சு ஜிபே இப்படி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாமே பை ஃபோன். இப்போ அதுக்கு பதிலாக கை. இப்போவே நீங்கள் அதுக்கு பழக்கம் ஆயிட்டீங்க. சேவை மையத்துக்கு போனால் என்ன வைக்க சொல்கிறான்? கைரேகை வைக்க சொல்கிறாங்க. இப்போ ரேஷன் கடைக்கு போனால் என்ன வைக்க சொல்கிறாங்க? கைரேகை வைக்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வேறு எங்கே வேணாலும் போங்க, கைரேகை வைக்க சொல்ல தொடங்கிற காலம் வந்தாச்சு. வெளிப்படுத்தல் 13-16. இப்போ யோசித்து பாருங்க, உங்களை கையும் நெத்தியும் செக் பண்ணாங்க தானே எல்லா இடத்துலையும். உங்களுக்கு கொஞ்சமாவது தோணுச்சா? கையும் நெத்தியும் டெம்பரேச்சருக்கு செக் பண்ணுறாங்களே, கையை ஏன் செக் பண்ணுறாங்க? கையில் போய் எப்படி ஜுரம் பார்ப்பாங்க? உங்களுக்கு எதாவது தோணுச்சா? தோணல. நம்ம காட்டணுமா இல்லையா? காட்டிட்டு போனோம். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இதே வசனம் நமக்கு தெரியும். இந்த காரியம் நம்ம கையிலேயே ஒரு 50 வருஷமாக பைபிள் இருக்கு. இதை பற்றின செய்திகளை நாங்களே 20 வருஷமாக கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடியிலேருந்து பரிசுத்தவான்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவும் தெரியும். ஆனால் அந்த கையும் நெத்தியும் காட்டும் போது இது எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல. பைபிளில் சொன்ன மாதிரி கையும் நெத்தியும் காட்ட ஆரம்பிச்சிட்டோன்னு தோணல. காரணம் என்ன தெரியுமா? மத்திய 24:37-38 ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்தில் ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னா உணர்வில்லாத இருதயத்தோடு கூட இருப்பார்கள்னு பைபிள் சொல்லுது. நீங்க உணர்வில்லாத இருதயம் என்ன நினைச்சுக்கிறீங்க? எந்த உணர்வும் இல்லை. இப்ப பாவமே அவனுக்கு பாவமா தெரியல. ஒரு காலத்துல நமக்கு பாவமா தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு சாதாரணமான விஷயமா மாறிடுச்சு. பைபிள்ல சொன்ன வசனங்கள் எல்லாம் இன்னைக்கு சாதாரணம். அவனுக்கு அது உணர்வே வரமாட்டேங்குது. இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. கையும் நெத்தியும் போன தலைமுறையில் கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் சொல்ல போனா 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கிடையாது. இப்ப எல்லாருடைய கை நெத்தி எங்க அமெரிக்காவில் ஆரம்பிச்சு இந்தியா வரைக்கும் எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு ஸ்கூலுக்குள்ள போனா, ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போனா, ஒரு ஷாப்பிங் மால்குள்ள போனா, ஒரு சின்ன ஏரியாக்குள்ள போனீங்கனாலும் செக் பண்ணி தான் அனுப்புனாங்க. பஸ்ஸில் ஏறினா, ட்ரெயினில் ஏறினா, ஃப்ளைட்டில் ஏறினா, எங்கே போனாலும் செக் பண்ணாங்க கையும் நெத்தியும். நமக்கு உணர்வு வந்துச்சா? ஐயோ, பைபிளில் சொன்ன மாதிரியே நடக்குதே, கையும் நெத்தியும் காட்டுறோமே, இது இல்லாமல் முடியாதுன்னு 17ஆம் வசனம் சொல்லுதே, நாம் அந்த இடத்துக்கு வந்துட்டோமே தோணுச்சா? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரம் ஆகிறார்கள். இப்போ யோசித்து பாருங்க, நமக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆனால் அவங்க டார்கெட் நம்ம மட்டும் இல்லை. அவங்க மெயின் டார்கெட் யாரு தெரியுமா? நம்ம பிள்ளைகள். ஒருவேளை வருகை தாமதிக்குமானால், நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இதை கையில் போட சொல்லும் போது, ஸ்கூலுக்கு போகும்போது நீங்களே போட வேணாம்னு சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு உங்கள் பிள்ளையுடைய ஆத்மாவை விட, உங்கள் பிள்ளையுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை விட, உங்களுக்கெல்லாம் உங்கள் பிள்ளையுடைய படிப்பு தான் முக்கியம். பிசாசு மண்டையில் ஏற்றி விட்டான். படிப்பு 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 படிப்பு. படிக்காட்டி நடுத்தரில் நிற்ப, படிக்காட்டி பிச்சை எடுப்ப, படிக்காட்டி நாசமா போவ, படிக்காட்டி நீ என்ன ஆவனே தெரியாது. எவன் சொன்னா? யார் சொன்னது? தெரிஞ்சுக்கொள்ளுங்க, படிப்பு ஒரு டூல். ஒரு டூல். படிச்சாலும் கர்த்தர் உயர்த்துவார், படிக்கா விட்டாலும் கர்த்தர் உயர்த்துவார். திருப்பி சொல்றேன், படிக்க வேணான்னு நான் சொல்லல. படிப்பை விக்கிரகமா மாத்தாதிய. படிப்பை ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொண்டாந்துருங்க. பையனுக்கு பைபிள் வாசிக்கிறானா, ஜோம் பண்றானா கூட கவலை கிடையாது. சர்ச்சுக்கு வரானான்னு கவலை கிடையாது. ஆட்டோக்காரருக்கு மேல இருக்கிற பயம் ஆண்டவர் மேல இல்லை. நிஜமா தான். கிளப்பும் போதே பையனை எப்படி கிளப்புறீங்க? ஆட்டோக்காரர் வந்துருவாரு, ரெடியாவும் ரெடியாவும், வண்டி வந்துடும்.
என்னைக்காவது ஆண்டவர் மேல பயம் வந்திருக்கா? ஜெபம் பண்ணிருக்கீங்களா? பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்துன்னு இருக்கு, அவன் கரெக்டா ஃபாலோ பண்ணி அடிக்கிறான் பிள்ளைய, கொண்டாந்து வலது கைக்கு நெத்திக்கு பிள்ளைக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டா. நம்ம பிள்ளைங்களாம் ஜாலியா கை காட்டிச்சு, நெத்தியை காட்டிச்சு. அடுத்து என்ன செய்யும்? நீங்க சொன்னாலும் அது கேட்காது. போமா, இது எத்தனை வருஷமா இருக்குது, கையும் நெத்தியும் காட்டுறோம், புதுசா சொல்றீங்கம்பா. இப்பவே உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இதுதான். தெரிஞ்சுக்கோங்க, உங்க பிள்ளை இன்ஜினியர் ஆக்குங்க, டாக்டர் ஆக்குங்க, IAS ஆக்குங்க, IPS ஆக்குங்க. ஆனா முதல்ல கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்கிற வழியை மட்டும் முதல்ல பார்த்துக்கோங்க. அவன் IAS நரகத்துக்கு போவதை விட சாதாரணமாவது படிச்சு பரலோகத்துக்கு வந்து வாசி. இன்னைக்கு நிறைய பேர் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், விக்கிரகமா மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க படிப்பை. நீங்க ஒண்ணு கடங்காரனா ஆயிடுறிய, இன்னொன்னு பையனுடைய சோலை கெடுத்துடுறிய. பெற்றோர் இன்னைக்கு பண்ற தப்பு படிப்பு படிப்பு படிப்பு. முந்தியெல்லாம் எங்க காலத்துல சர்ச்சுக்கு பக்கத்துல வீடு பார்க்கணும்பாங்க, சர்ச்சுக்கு போறதுக்கு வசதியா. முந்தியெல்லாம் வீடு சர்ச்சை சுத்தி தான் இருக்கும். இப்போ ஸ்கூலுக்கு பக்கத்துல வீடு, காலேஜுக்கு பக்கத்துல வீடு. பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரத்துக்கு வசதியா இருக்குமேன்னு பார்க்கணும். நீங்க எப்படி மாறிட்டீங்கன்னு தெரியுதான்னு கேட்கிறேன். உங்க மைண்டு தேவனை விட்டு படிப்பு பக்கம் திருப்பிட்டான் பிசாஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பாவங்கிறது? என்ன? விக்கிரகத்தை வழிபடுறது பாவம், குடிக்கிறது பாவம், சிகரெட் பிடிக்கிறது பாவம்ன்றீங்க. பாவம்னா என்ன தெரியுமா? தேவனை தேட விடாமல் எது தடுத்தாலும் அது பாவம் தான். தேவனுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக முதல் இடத்துக்கு எது வந்தாலும் அது பாவம் தான். இன்னைக்கு அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. டிஜிட்டல் ஐடி ரெடி ஆயிருச்சு, வேர்ல்டு வைட் EU போட சொல்லிட்டா எல்லாரையும். இன்னும் ஒரே ஒரு பேண்டமிக், அதுவும் ரெடியா இருக்கு. எப்ப வரும் தெரியாது. வேதம் சொன்னபடி துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலத்தில் வலது கைக்கும் நெத்திக்குமான முத்திரை, ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். ஒரு பேர் வச்சாச்சு. இப்போ ஒரு கவர்மெண்ட். நம்ம இப்போ இதெல்லாம் ஒன்னாயிருச்சுங்களா? உலகம் முழுக்க எல்லாருக்கும் ஒரே மருத்துவம், அதான் கையில போட போறாரு சொல்றாரா? இப்போ உலகம் முழுக்க அவங்க கொடுக்குற சிப்பு, பயோ சிப்பை கொடுக்க போறாங்க. WHO வச்சு போட வைப்பாங்க. இப்போ அரசாங்கம் சொல்லும், இந்த சிப்பு போட்டவங்க தான் வெளியே வரணும், சிப்பு போட்டவங்க போடாதவங்க வெளியே வர கூடாது. இப்போ அதுக்கு முந்தின ஸ்டேஜில் தான் நம்ம நிற்கிறோம். அதுக்கு முந்தின ஸ்டேஜில் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இந்த மே மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பேண்டமிக் பற்றி பேசுவாங்க. எல்லா பக்கமும் உலகளாவிய தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே செய்வாங்க. நாங்கள் சொல்லக்கூடியது உடனே நாளைக்கு நடக்கும், நாளன்னைக்கு நடக்கும்னு சொல்லலை. 2018 ஆண்டவர் சொன்னார், கொள்ளை நோய் ஒன்று வரப்போகுதுன்னு. எல்லா பக்கமும் சொல்லிக்கிட்டே வந்தோம். 2019 லாஸ்ட்டில் வந்துச்சு. இப்போவும் சொல்லிட்டு போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் நினைக்கிற கொரோனாங்கிறதெல்லாம் உங்களுக்காக காட்டப்பட்ட சாம்பிள். இனி வரப்போகிறது தான் இன்னும் மோசமாக இருக்கும். ஆண்டவர் சொன்னபடி ஒரு அரசாங்கத்துக்கான வேலை முடிஞ்சிருச்சு, ஒரு மருத்துவம் ஓகே ஆயிடுச்சு, ஒரு லாங்குவேஜ் கொண்டாந்தாச்சு. நம்ம அத்தனை பேரையும் ஒரு கவர்மெண்ட்டு கீழே கொண்டு வரக்கூடிய வேலைகள் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி பண பரிமாற்றம் எல்லாமே முடிச்சிட்டாங்க, டிஜிட்டல் மணி எல்லாம் முடிச்சிருச்சு. கடைசியாக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 13:15 வாசிங்க. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், மிருகத்தின் சுரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அதாவது வேர்ல்டு வைட் ஒன் காட், ஒன் ரிலிஜியன், ஒரே மதம். இப்போ நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை வச்சு எல்லாரையும் கும்பிட சொன்னார் தானே? அதே மாதிரி பார்வோன் சொன்னாரா? அதே மாதிரி மேதிய பெர்ஷியா கவர்மெண்ட்டில் சொன்னாங்க தானியல்கிட்ட. என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வார்த்தை. மேதிய அந்த ராஜாவை தவிர வேற யாரை நோக்கியும் விண்ணப்பம் ஏறெடுக்கக்கூடாது. அவங்க அழகாக சொல்லுவாங்க, ராஜாவை தவிர வேற யாரை நோக்கியும் விண்ணப்பம், அதாவதுன்னா அவரை தவிர வேற யாரையும் அவங்க என்ன பண்ணக்கூடாது, கடவுளாக வணங்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஒன் காட். இதுதான் பாபிலோன்ல இருந்துச்சு. இப்போ கடைசி காலத்தில் ஒன் காட் கொண்டு வராங்க. ஏங்க இந்த காலத்தில் அது சாத்தியமா? சும்மா அதெல்லாம் கதை அப்படின்னீங்கன்னா, இங்கே பாருங்க, இது ஒன் ரிலிஜனுக்கான உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு தலைவர்களும் அரேபியாவில் கூடி சைன் பண்ணியிருக்கிறாங்க.
இது ஒன் வேர்ல்டுக்காக, ஒன் வேர்ல்டு காடு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வெளிப்படுத்தல் 13:15 சொன்ன ஒரு கடவுளை பார்க்க போறீங்க. இப்போ அந்த கடவுள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் கடவுள் நமக்கு அகைன்ஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட் வரப்போகிறான் அப்படின்னா நம்ம மைண்டில் ஒன்று இருக்கு, அவராக இருப்பார், இவராக இருப்பார், அந்த மதமாக இருக்கும், இந்த மதமாக இருக்கும்னு. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. நியூ ரிலீஜியன் வரும்னு சொல்லுது. புது மதம் ஒன்று உலகத்துக்குள்ளே வரும். வாசிங்க தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. 11:37. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும். நல்லா கவனிங்க, பிதாக்களின் தேவர்கள்னா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த கடவுள், ஏன்னா எல்லாமே பிதாக்கள் கடவுள் முன்னாடி உள்ளது. பிதாக்களின் தேவர்களை மதியாமலும், ஸ்திரீகளின் சிநேகத்தையும், எந்த தேவனையும் மதியாமலும். எப்படி எந்த தேவனையும். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் போது நமக்கு இஸ்லாமியர்கள் எதிரி, இஸ்லாமியர்களுக்கு அவங்க யூதர்கள் எதிரி, யூதர்களுக்கு கிறிஸ்தவர்கள் எதிரி, இப்படி நம்ம ஒன்னொன்னு வச்சிருக்கோம்ல. ஆனா வரப்போற காடு எந்த மதத்திலையும் இருக்க மாட்டான். வரப்போற காடுன்னு சொல்றவன் எந்த தேவனையும் மதியாமலும். நம்ம நினைச்சுக்கிறோம், ஓ ஒன்லி கிறிஸ்டியனுக்கு மட்டும் தான் எதிர்ப்பு. இல்ல, அவன் எந்த தேவனையுமே மதிக்க மாட்டான். எந்த தேவனை மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும். அப்ப நியூ காட், தன் பிதாக்கள் அறியாத ஒரு காட், அறியாத ஒரு தேவன். அப்பனா வரப்போற கடவுள் எப்படி இருக்க போது, நியூ காட். இதுவரைக்கும் நீங்க பார்க்காத கடவுள், இதுவரைக்கும் ஜனங்கள் வழிபடாத கடவுள், எந்த ரிலீஜியஸ்லயும் இல்லாத கடவுள், எல்லாவற்றுக்கும் பெருசா இருக்கிற ஒரு காடை கொண்டு வர போறான். அந்த காடு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தல் 13:15 சொல்லுது, மேலும் அந்த அரசாங்கம் மிருகத்தின் முத்திரை, அதாவது மேலும் அந்த மிருகத்தின் சொரூபம், அந்த கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய, அந்த அந்தி கிறிஸ்து கொண்டு வரக்கூடியதான அந்த சிலை எப்படி இருக்குமா பார்க்கும். வசனம் சொல்லுது, அந்த மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி. என்ன வசனம் பாருங்க. இந்த வசனம் இன்னைக்கு நேற்று எழுதினதில்ல, 1900 வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில யோவானுக்கு கொடுத்தது. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி, நான் சொல்றது 2020 24க்குள்ள நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த கடவுள் ரெடியா இருக்கு. இதுதான் அந்த கடவுள். நல்லா கவனிங்க, இதுதான் அந்த நியூ காட். இப்ப கொண்டாந்தாச்சு, இப்ப ரெடியா இருக்குது. இதுக்கு பேர் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட். இதை கொண்டாந்துருக்கான் பாருங்க, இதுதான் நியூ காட், வேர்ல்டு வைட். இப்ப என்ன செஞ்சிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள காடுக்கு அவன் உருவம் கொடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் நான் சொல்றதை நல்லா கவனிங்க. நம்ம எவ்வளோ டேஞ்சரான இடத்துல இருக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட்னா என்னன்னு கேட்டால், இப்போ இருக்கிற எல்லா கடவுளுக்கும் இந்த கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ புறஜாதியார் நம்மளை விட்டுருங்க, புறஜாதியார் தங்கள் கடவுளுக்கிட்ட போகும்போது அவங்க போய் தங்கள் குறைகளை சொல்கிறாங்க. அந்த கடவுள் கேட்குதா? ஆனால் கேட்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க. பதில் கொடுக்குதா? இல்லை, பதில் கொடுக்கும்னு நம்புகிறாங்க. அவ்வளோதான். அவங்க கடவுள் பேசுனதை அவங்க பார்க்கல, பதில் கொடுக்கறத அவங்க கேட்கல, பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவுனா என்ன? இப்போ உங்களுக்கும் எனக்கும் மூளைன்னு ஒன்று இருக்கு, நம்புங்க, இருக்கு, சரியா? அப்போ அந்த மூளையில் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்? உலகத்திலேயே அதிகமாக மூளையை யூஸ் பண்ண ஒரே சயின்டிஸ்ட் இருக்கிறார், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்னு பேர். அவர் தன்னுடைய மூளையில் 12% யூஸ் பண்ணியிருக்கிறாராமா. அவர் தான் அதிகமாக யூஸ் பண்ணவர். நாமெல்லாம் 6லேருந்து 10% தான், 6 தான் அதிகம். கொஞ்சம் சயின்டிஸ்ட் எல்லாம் 6லேருந்து 8, 9 அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் 12% யூஸ் பண்ணது. ஒரு சிலர்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை, புதுசாக வச்சுருக்கான், பலன்னு இருக்கு, அவனை விட்டுருவான், சரியா? அப்போ இந்த மூளையை நம்ம 12% யூஸ் பண்ணுறோம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், நம்ம ஒரு 6%. இப்போ கவனிங்க, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. பைபிள் படிச்சிருக்கீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க, டைம் இல்லை. படிச்சிருக்கீங்களா? ஒரு தடவையாவது ஃபுல்லாக படிச்சிட்டீங்களா? எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க ஃபுல்லாக பைபிள்? நல்லா கை தூக்குங்க. ஓகே, முழு பைபிள் ஞாபகத்தில் இருக்கா? என்ன பைபிள் ஞாபகத்தில் இல்லைன்ட்டீங்க? இல்லையா?
சரி, 119 சங்கீதம் மட்டுமா ஞாபகத்தில் இருக்குதா? முழுசா ஒரு அதிகாரம் இல்லையா? அப்ப என்ன படிச்சோம் எதுவுமே நம்ம மைண்ட்ல. சரி, அதை விட்டுருங்க. எவ்வளவு புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறோம்? ஸ்கூல் புக்கு, பேப்பரு எல்லாம் படிச்சிருக்கோமா? எல்லாம் ஞாபகத்தில் இருக்கா? எதுவுமே இல்லை. ஏதோ 1-2 இருக்குது, அவ்வளோதானே. எவ்வளோ ப்ரோக்ராம் பார்க்குறோம், கிரிக்கெட்டு, சினிமாலாம் அந்த காலத்தில் பார்த்துருக்குறோம். இன்னும் இருக்கும், மைண்டில் கொஞ்சம் பேருக்கு இருக்கும். அப்போ நமக்கு தேவையான கொஞ்சம் விஷயம் மைண்டில் இருக்கு, பெரும்பாலான விஷயம் இல்லை. இது நம்மளை விட பல மடங்கு மூளை சைஸ் உள்ளது. புரியுதா? சாட் ஜிபிடி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் தன்னுடைய மூளையை 100% யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ இது உள்ள மட்டும் டேட்டாஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 3 ட்ரில்லியன் டேட்டாஸ் இருக்கு. 1 பில்லியன்னா 10 லட்சம், ஒரு மில்லியன்னா 10 லட்சம், 1 பில்லியன்னா 100 கோடி, 1 ட்ரில்லியன் எங்கேயோ எத்தனையோ கோடி. அந்த மாதிரி 3 கோடி 3 ட்ரில்லியன் இருக்கு இது உள்ள. இப்ப இன்னும் ஏத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட மோட்டிவ் 30 ட்ரில்லியன் ஏத்தணும் இது உள்ள. அவ்வளோ டேட்டாஸ் இருக்கும். ஆனா நீங்க கேட்டீங்கன்னா அரை செகண்ட்ல பதில் சொல்லும். அரை செகண்ட், 1 செகண்ட் கூட எடுக்காது, அரை செகண்ட்ல சொல்லும். ஒருத்தர் சமீபத்தில் ஒன்று கேட்டாரு, ஒரு கட்டை பேர் சொல்லி, செம்மர கட்டை மாதிரி ஒரு கட்டை பேரை சொல்லி, இந்த கட்டை கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். அது சொல்லுது, இந்த கட்டை உங்க நாட்டில் இல்லை. அவர் கேட்டது இந்த கட்டை கிடைக்குமா, எங்க இருக்கு, இவ்வளவுதான் கேட்டார். அது சொல்லுது, இந்த கட்டை உங்க நாட்டில் இல்லை, இந்த கட்டை எக்ஸஸா இந்த நாட்டில் இருக்கு. ஒரு நாட்டு பேர் சொல்லுது, அந்த நாட்டில் நீங்க இதை வாங்க முடியும், ஆனா நீ வாங்க முடியாது, உங்க நாட்டு சட்டம் அதை வாங்கறதுக்கு இடம் கொடுக்காது. அந்த நாட்டில் நீங்க வாங்கணும்னா இன்னொரு நாட்டோட சிட்டிசனா இருந்தீங்கன்னா அதை வாங்க முடியும். அந்த கட்டையோட விலை இது. கேட்ட கேள்வி என்ன? அந்த கட்டை இருக்கா? இவ்வளோ பதில் சொல்லிட்டு அது கேட்குது, இந்த கட்டையை வாங்கறதுக்கு நான் வேணா இந்த ஆளுடைய அட்ரஸ் உனக்கு கொடுக்கட்டுமா? இவ்வளவும் அதுகிட்ட இருக்கு. இப்போ நம்ம ஆட்களுக்கிட்ட இது மாட்டிக்கிச்சு. இல்லைன்னா நான் சொல்கிறேன், நம்ம ஆளுங்க இதுகிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நிறைய ஊழியக்காரங்க இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? சனிக்கிழமையானா சாட் ஜிபிடி கிட்ட போயிடுது, நாளைக்கு செய்தி கொடுக்கணும், ஏசாயா 50 3வது வசனத்துலேருந்து ஒரு செய்தி கொடு அப்படின்னா 30 செகண்ட்ல செய்தி கொடுத்துரும். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சொல்கிறோம், இந்த செய்தி ரொம்ப ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் டீப்பாக கொடுக்கும். இப்போ நீங்கள் இந்த செய்திக்கு ஏற்ற மாதிரி 2 பாட்டு கொடு அப்படின்னா பாட்டு கொடுக்கும். இப்போ இருக்கு, நான் சொல்றது இப்போ இருக்கு. ஸோ இப்போ இது எப்படி கடவுளாக மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெளிநாடுகளெல்லாம் இந்த மாதிரி இதை கொண்டாந்துட்டான். சில மதங்களில் இதை கொண்டாந்து இப்போ எல்லாரும் இதுக்கு முன்னாடி நின்று கேள்வி கேட்குறாங்க, என்ன அவங்களோட விண்ணப்பத்தை சொல்கிறாங்க. சொன்ன உடனே இப்போ இது உள்ள என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கவனிங்க. பைபிள், எல்லா பைபிளும் இருக்கு, எல்லா பைபிள் வெர்ஷனும் இதில் இருக்கு. குரான் இருக்கு, கன்ஃபியூசிசம், தாவோயிசம், ஹிந்துசம், எல்லா வேதங்களும் இது உள்ள போட்டாச்சு. அத்தனையும் இதுக்குள்ள போட்டு எந்த மதக்காரங்க கேட்டாலும் அதுவா ஒரு கருத்து எடுத்து அவங்களுக்கு தேவையான பதில 10 செகண்டுக்குள்ள கொடுத்துடுது. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கடவுளை அவங்க பார்த்ததில்லை, பேசினதில்லை, பதில் சொன்னதில்லை. இப்போ அது சொல்ல தொடங்கிருச்சு. இப்போ ஜனங்க வழிபட தொடங்கியாச்சு. ஆனா இதை யாரும் ஆப்ரேட் பண்ணல, அதுவே சுயமா யோசிச்சு என்ன செய்யுது, சொல்லுது. அதற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 13:15, தானியேல் 11 நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே நிக்குது பாருங்க. இதுக்கு மேல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வரப்போற அந்தி கிறிஸ்துவோடைய உருவத்தில் இதை செஞ்சிடுவாங்க. இதுக்கு மேல தோல் போட்டுருவாங்க. இப்பவும் ஜப்பான்ல உங்க உருவத்தில் இந்த மாதிரி ஒன்று வேணும்னு கேட்டீங்கன்னா செஞ்சு கொடுக்குறாங்க, 1 கோடி ரூபாய். ஆனால் மினிமம் அது. இன்னும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்னும் அதிகம் வாங்கணும். இப்போ காட் ரெடியாக இருக்குது, வேதத்தில் சொன்னபடி எல்லாமே பக்கா. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்வாதிகாரி வருவான், உலகம் முழுக்க ஆட்சி பண்ணும்போது அவனுடைய உருவத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காடை எல்லா இடத்துக்கும் கொண்டு வர போகிறாங்க. இப்போ வந்துருச்சு, கேரளாவில் டீச்சராக மாற்றிட்டாங்க, கேரளா டீச்சர் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு இடமா போகுது.
இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு மட்டும் சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது முழுக்க முழுக்க வேதத்துக்கு எதிரானது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்க பிள்ளைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க வைக்கிறதுல ரொம்ப இஷ்டம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, வர ஃபியூச்சர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், இதை படித்தாதான் வேலை, இதை படித்தாதான் எதிர்காலம். நல்லா கவனிங்க, எதை படித்தா எதிர்காலம், எதை படித்தா வேலைங்கிறத விட பைபிளுக்கு அகேன்ஸ்டாக இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நியூக்ளியர் தயாரித்தா கூட தான் நல்ல வேலை, நல்லா சம்பாதிக்கலாம். அதுக்காக நியூக்ளியர் குண்டு தயாரிக்கிறதுக்கு பிள்ளையை அனுப்ப முடியுமா? நான் சொல்கிறது புரியுதா? சில காரியங்கள் இருக்கு. இப்போது 2வது எச்சரிப்பு, உங்கள் பிள்ளைகளுடைய ஃபோட்டோஸ், உங்கள் பிள்ளைகளுடைய வீடியோஸ், குறிப்பாக பெண் பிள்ளைகள், அதே மாதிரி மனைவி, இவங்களுடைய ஃபோட்டோஸை சும்மா சோஷியல் மீடியாவில் ஏற்றாதீங்க. என்ன பண்ணுவாங்க, இப்போ உங்கள் பெண் பிள்ளை ஃபோட்டோ ஒன்று கிடச்சிருச்சு, உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தன் இருக்கிறான், உங்கள் பிஸ்னஸுக்கு பிடிக்காதவன் எவனோ ஒருத்தன் உங்கள் பெண் பிள்ளையோட ஃபோட்டோவை எடுத்து என்ன வேணாலும் செய்ய முடியும். இப்போ என்ன வேணாலும் செய்யலாம். முந்திலாம் என்ன பண்ணுவோம்னா தலையை வெட்டி மட்டும் அருவருப்பாக மாற்றுவான். இப்போ அப்படி இல்லை, உங்கள் பிள்ளையோடைய வீடியோவை உங்கள் பிள்ளை நடக்கிற மாதிரியே, என்ன தப்பு செய்கிற மாதிரி, அருவருப்பாக செய்கிற மாதிரி எல்லாம் மாற்ற முடியும். ஆனால் பேசுறது உங்கள் பிள்ளையோடைய குரல்லையே இருக்கும். இப்போ என்னுடைய வாய்ஸு, பாஸ்டருடைய வாய்ஸ்லாம் ஆன்லைனில் இருக்கு, எடுத்துக்கலாம். இந்த வாய்ஸை எடுத்துட்டு இது பாருங்க, அதான் அது இங்கே இருக்கு பாருங்க, இந்த வாய்ஸை எடுத்துட்டு இப்போ அவர் பேசுகிற மாதிரியே சினிமா பாட்டு பாட வைக்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ பாஸ்டர் வாய்ஸை எடுத்துக்கிட்டு ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வாய்ஸை வச்சுக்கிட்டு சினிமா பாட்டு பாட வைக்க முடியும். நீங்கள் பார்ப்பீங்க, பாடிட்டு வர்றது யாரா இருக்கும் தெரியுமா? பாஸ்டரே பாடிட்டு வருவார். என்ன பாஸ்டர் சினிமா பாட்டு பாடுறாரு? ஏன்? அவர் கொஞ்ச காலம் இயேசுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். அந்த பாட்டு ஆன்லைனில் இருக்கு, அந்த வீடியோவை எடுத்துப்பான், அந்த இமேஜை கொடுத்தா. இப்போ ரீசெண்டாக இந்த 26ஆம் தேதி ஜனவரி 26 ஜனகண மனகதி பாட்டை போட்டாங்க, அந்த நேஷனல் ஆந்தம். பாடினது யார் தெரியுமா? காந்தி, நேரு, அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் வந்துச்சா? அவங்களே நின்று பாடுறாங்க, வாய் அசையுது, ஜனகண மனனே பாடுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு செத்து போன சினிமா பின்னணி பாடகர் அவர் குரலை மட்டும் எடுத்துட்டு புது பாட்டு அந்த குரலை வச்சு பாட வச்சிருக்கிறாங்க. செத்து போன ஒரு ஆளு இப்போ உயிரோடு கூட வர வச்சு அவரை மாதிரியே படம் வீடியோ எடுத்திருக்கிறாங்க. இப்போ இனிமேட்டு உங்களை மாதிரியே எல்லாமே வரும். ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு வேலை. தயவு செய்து இந்த பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இந்த சும்மாவாது செல்ஃபி எடுத்து இந்த இதில் ஏற்றுறது, ஸ்டேட்டஸில் வைக்கிறது, ஃபேஸ்புக்கில் ஏற்றுறது, ட்விட்டரில் ஏற்றுறது முதல்ல நிறுத்துங்க. உங்கள் குடும்பத்தினுடைய மானம் மரியாதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான். உங்களுக்கு அது பெருசு இல்லை அப்படின்னு பட்ட பிறகு அவஸ்தைப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. தேவையானதுக்கு மட்டும் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் முந்தி நம்ம ஃபோட்டோ எடுப்போம், காப்பி போடுவோம், வீட்டில் ஆல்பத்தில் வச்சுப்போம், அது நம்மகிட்டே இருக்கும். இப்போ அப்படி இல்லை, எடுத்து ஏற்றிக்கிட்டே இருக்கிய. ஒரு நாளைக்கு 20-100 ஃபோட்டோ, தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து படுக்க போகிற வரைக்கும், எழுந்திரிச்சிட்டேன், பல்லு விளக்கிக்கிட்டு இருக்க, வீட்டை விட்டு கிளம்பிட்ட. இது யாருக்கு போடுறிய? எதுக்கு போடுறிய? யார் உங்களை கேட்டா? உங்கள் முத்து போல பல்ல வளர்க்குறத எவன் கேட்டான்? ஸ்டேட்டஸில் ஓடுறான். அன்றைக்கி யாரோ ஒருத்தர் ஸ்டேட்டஸில் போட்டிருக்காரு, நாங்கள் குடும்பமாய் கிளம்பி கொடைக்கானல் போகிறோம். இது யாருக்கு போட்டார்? அந்த ஊரில் இருக்கிற திருடனுக்கு போட்டிருக்கிறார். நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம், வீடு காலியாக தான் இருக்குது, நீங்கள் வேணால் வந்துட்டு போங்க. எதை மீடியாவில் வைக்கணும், எதை சோஷியல் மீடியா, அதாவது செல்ஃபோன் மாதிரி நல்ல ஒரு கன்வீனியன்டான இன்ஸ்ட்ருமெண்ட் உலகத்தில் ஒன்று கிடையாது. ஆனால் இதை மாதிரி டேஞ்சரஸான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உலகத்தில் கிடையாது. இதை சரியாக யூஸ் பண்ணிட்டு கீழே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இது தேவையில்லாமல் உள்ள போனிய தொலைஞ்சிய நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தினுடைய கடைசி நிமிஷத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எப்போ வேணாலும் ஆண்டவர் சொன்ன நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார் என்கிற அந்த வசனமும் நிறைவேறும்.
நீங்க விழித்திருந்தாதான் இந்த வருகையில போக முடியும். ஏன்னா இன்னைக்கு நோவா காலத்து மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் என்ன செஞ்சாங்க? உணராது இருந்தார்கள். நீங்க சாப்பிடுங்க, வேணான்னு சொல்லல. புசி குடிங்க, நல்ல என்ன சொல்ற குடிங்கன்னா அந்த குடிங்க இல்லை, தண்ணி குடிங்க. இந்த வெயில் காலத்துல நல்ல தண்ணி குடிங்க, ஜூஸ் குடிங்க, நல்லா சாப்பிடுங்க, வேணான்னு சொல்லல. வீட்டுக்கு தேவையானது செய்யுங்க. ஆனா சிலர் இது எதுவுமே மைண்ட்ல இருக்காது. காலைல ஏந்திரிச்சா பிஸ்னஸ், படுக்க போற வரைக்கும் பிஸ்னஸ், நடுவில் பசங்களுக்கு சொத்து சேர்க்கணும், பேர பிள்ளை வரைக்கும் சேர்த்து வைக்கணும். வருகையில போறது தேவனை பார்க்கணும், போகணும், வரணும், எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும். கொஞ்சம் கூட ஏற மாட்டேங்குது. உங்களுக்கு எச்சரிப்பு தான் கொடுக்கப்படுது. பரலோக ராஜ்யம் கெஞ்சி கூட்டு போற இடம் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏதோ பரலோக ராஜ்யம் ஆளே இல்லை, தயவு செஞ்சு வந்துருங்கன்னு கூப்பிடுற இடம் கிடையாது. பரலோக ராஜ்யம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன் இருக்கிற இடம். பிடித்து கொண்டால் உங்களுக்கு நல்லது. ஒரே வாய்ப்பு, ஒரே சான்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய காரியங்கள் பூமியில் நடக்க போகுது. அவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போறார். நம்ம போன வருஷம் வந்து சொன்னதை விட இந்த வருஷம் இன்னும் அதிகமான காரியங்கள் நடந்துருச்சு. எங்க இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் இன்னைக்கு பெரிய அளவில் போயிட்டே இருக்குது. உலகம் முழுக்க காரியங்கள் நடக்குது. போன வருஷம் சொன்னதுல பாதி நடந்துருச்சு. ப்ராஃபஸி சொல்லலை, ஆண்டவர் சொன்னது நடந்துருச்சு. இந்த வருஷம் இன்னும் மோசமாக போகும். கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.